லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் லால் சலாம் பிப்ரவரி 9 முதல் திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஒரு திருமணமான ஆண் பெண் இருவர் ஜாதகத்திலும் ஜாதக ரீதியாக குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்பு நன்றாக இருந்தால்தான் குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் உண்டாகும். இன்றைய நிலையில் பார்க்கின்ற பொழுது ஒரு ஆணுக்கு திருமண வயது என்பது 28, 30 என்று வந்துவிட்டது. பெண்களுக்கு 25, 28 என்று வந்துவிட்டது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சில இடையூறுகள் உண்டாகி விடுகிறது. ஒரு ஆண் ஜாதகத்தில் குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்புகள் போன்றவற்றினை எதை கொண்டு பார்க்க வேண்டும் என பார்க்கின்ற பொழுது, பெண்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் குழந்தை பாக்கியத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய ஸ்தானம், அன்புள்ள யூடியூப் ஃபேஸ்புக் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். பலவிதமான ஜோதிட தகவல்களை உங்களுக்காக வழங்கி வரக்கூடிய நான் தற்போது உங்களிடம் குழந்தை பாக்கியத்தை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை கூற உள்ளேன். குழந்தை பாக்கியம் ஒரு திருமணமான ஆண் பெண் இருவர் ஜாதகத்திலும் ஜாதக ரீதியாக குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்பு நன்றாக இருந்தால்தான் வாழ்வில் ஒரு நல்ல காரியங்கள் விரைவில் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் உண்டாகும். ஒரு திருமணமான புதுமண தம்பதிகளுக்கு பெரியோர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், ஒரு நல்ல செய்தி எப்பொழுது சொல்ல போகிறீர்கள் என்றுதான். தங்களுக்கு ஒரு பேரனோ ஒரு பேத்தியோ பிறக்குமே என்ற ஒரு ஆசையில் கேட்கக்கூடிய கேள்விதான். அதற்கு இன்றைய சமுதாயத்தில் ஒரு ஜாதக ரீதியாக பார்க்கின்ற பொழுது, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் பெண் இருவருக்கும் திருமண வயது என்பது மிக குறைவாக இருந்தது. ஒரு ஆணுக்கு 22, 23 அங்க வாக்கிலும், பெண்ணுக்கு 20 வயது வாக்கில் திருமணம் செய்தார்கள். போக போக 25, 22 என்று இருந்தது. இன்றைய நிலையில் பார்க்கின்ற பொழுது ஒரு ஆணுக்கு திருமண வயது என்பது 28, 30 என்று வந்துவிட்டது. பெண்களுக்கு 25, 28 என்று வந்துவிட்டது. அது மட்டும் இல்லாமல் தற்போது இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள், உங்களுக்கு சுற்றுச்சூழல் ஆகியவை ஆரோக்கிய குறைபாடுகளை உண்டாக்கி ஒருவருக்கு குறிப்பாக குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சில இடையூறுகள் உண்டாகி விடுகிறது. குறிப்பாக முதல்ல ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்றால், ஒரு ஆண் ஜாதகத்தில் குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்புகள் போன்றவற்றினை எதை கொண்டு பார்க்க வேண்டும் என பார்க்கின்ற பொழுது, நவ கிரகங்களில் புத்திரக்காரகன் என வர்ணிக்கப்படக்கூடிய கிரகம் குரு பகவான் ஆவார். அடுத்து பார்க்கின்ற பொழுது ஒரு ஆணின் ஜாதகத்தில் ஜென்ம லக்னத்திற்கு 5ஆம் வீட்டை கொண்டு குழந்தை பாக்கியத்தை தெள்ள தெளிவாக நாம் தீர்மானம் செய்யலாம். ஒரு ஆணின் ஜாதகத்தில் 5ஆம் வீடும் குழந்தை பாக்கியத்தை குறிக்கக்கூடிய கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவானும் பலமாக இருந்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகிவிடும். அடுத்து பார்க்கின்ற பொழுது 5ஆம் வீடு குரு பகவான் மட்டுமில்லாமல் ஒரு முக்கிய விஷயத்தையும் நாம் பார்க்க வேண்டும், கணக்கில் எடுத்துக்கொள்ளு. மேலோட்டமாக பார்க்கும்போது 5ஆம் வீட்டை மட்டும் வச்சு குழந்தை பாக்கியத்தை சொல்லிவிடுவோம். அது மட்டும் பார்க்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் என்னவற்றை பார்க்க வேண்டும் என்றால், ஒரு ஆண் ஜாதகம் என்றால் 3ஆம் வீட்டை பார்க்க வேண்டும். ஒரு ஆணுக்கு 3ஆம் வீடு என்பது ஆண்மை சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் வீரியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாகும். ஒரு ஆணின் ஜாதகத்தில் 3ஆம் வீட்டதிபதி பலகீனமாக இருந்தால் அவங்களுக்கு ஆண்மை குறைபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு. ஒரு ஆணின் ஜாதகத்தில் 3ஆம் வீட்டையும் 5ஆம் வீட்டையும் 2ஐயும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நம்ம குழந்தை பாக்கியத்தை ஒரு உறுதியாக சொல்ல முடியும். குறிப்பாக பார்க்கின்ற பொழுது ஒருத்தருடைய ஜாதகத்தில் 3ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்து, 5ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்து, குரு பகவான் நல்ல ஒரு நிலையில் இருந்தால் குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் பலமாக இருக்கும். அடுத்து குறிப்பாக பார்க்கின்ற பொழுது குருவின் நிலையை பற்றி பார்க்கின்ற பொழுது, குரு ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய ஜாதகத்தை நான் பார்த்ததில் பார்த்தீங்கன்றால், குரு ஒரு நல்ல ஸ்தானத்தில் ஒரு கிரக சேர்க்கையோடு நல்ல கிரக சேர்க்கையோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை உண்டாக்கிறது. ஒரு சில இடங்களில் சில சிக்கல்கள் உண்டாகிறது. என்ன நிலை என்றால்,
குரு வக்ரகதியில் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு பார்த்தா ஒரு ஆண் ஜாதகத்தில் குரு வக்ரம் பெறுகின்ற பொழுது அவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சில குறைபாடுகள் உண்டாகிறது. ஒரு ஆணின் ஜாதகத்தில் குறிப்பாக சூரியனுக்கு பெரும்பாலும் பார்க்கின்ற போது குரு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 5ஆம் வீட்டுக்கு குரு வருகின்ற பொழுது, அதாவது 5ஆம் வீட்டுக்கு சூரியன் வருகின்ற பொழுது குரு வக்ரம் பெற ஆரம்பிப்பார். குரு இருக்கக்கூடிய இடத்துக்கு 9ஆம் வீட்டுக்கு குரு சூரியன் வருகின்ற போது குரு வக்ர நிவர்த்தி அடையும். அப்படி பார்க்கின்ற பொழுது சூரியன் இருக்கக்கூடிய கட்டத்திலிருந்து 6, 7, 8இல் குரு இருப்பது ஒரு பலகீனமான அமைப்பாகும். குரு வக்ரம் பெறக்கூடிய ஒரு ஆண் ஜாதகருக்கு பெரும்பாலும் பார்க்கின்ற பொழுது அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதில் இடையூறுகள், அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு ஆண் குழந்தைகள் பிறப்பதில் ஒரு சில இடையூறுகள் எல்லாம் உண்டாகிறது. அடுத்து குறிப்பாக பார்க்கின்ற பொழுது ஆணின் ஜாதகத்துல சுக்கிரன் கொஞ்சம் நல்ல பலமா இருக்கணுங்க. ஒரு சில இடங்கள்ல சுக்கிரன் வக்ரம் பெறுகின்ற பொழுது கூட அவங்களுக்கு திருமண வாழ்க்கை ரீதியாக ஒரு சில குறைபாடுகள், இல்லற வாழ்வில் ஒரு நிம்மதி குறைவுகள், அது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாக ஒரு சில குறைபாடுகள் கூட ஏற்படக்கூடிய ஒரு நிலை உண்டாகிறது. அடுத்து பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் சூரியனுக்கு மிக அருகில ஒரு 1 டிகிரி 2 டிகிரிக்குள்ள இருந்தால், சூரியன் சுக்கிரன் இருவரும் இணைந்தாலே நம்ம அஸ்தங்க தோஷம் என்று கூறிவிட முடியாது. சூரியன் சுக்கிரன் ராசி கட்டத்திலும் நவாம்ச கட்டத்திலும் இணைந்திருந்து 2 பேரும் ஒரே டிகிரிக்குள்ள இருந்தால் அது பாதிப்பு என சொல்லலாம். அடுத்த கட்டத்திற்கு பார்க்கின்ற பொழுது குறிப்பாக ஒரு ஆண் ஜாதகத்துல 5, 3 குரு பகவான் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் நல்லா இருக்கணுன்ற ஒரு கருத்தை சொன்னேன். அடுத்து பார்க்கின்ற போது ஒரு பெண்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால், ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் குறிப்பாக குழந்தை பாக்கியத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய ஸ்தானம் 5ஆம் வீடு ஆகும். அடுத்து உங்களுக்கு குரு பகவான் நல்லா இருக்கணும். 5ஆம் அதிபதி ஒரு கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் அமையப்பட்டிருந்து 5ஆம் வீட்டில் உங்களுக்கு கிரகங்கள் நல்லபடியாக அமைஞ்சிருந்தால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டாயிடும். அதுபோல் குரு பகவான் நல்ல ஸ்தானத்திலிருந்து வக்ரம்லாம் பெறாமல் இருந்தால் உறுதியாக குழந்தை பாக்கியம் நல்லபடியாக ஏற்பட்டுவிடும். ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் மிக முக்கிய கிரகமாகும். ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருந்தால் ஒரு வளமான பலன்கள் கண்டிப்பாக உண்டாகும். செவ்வாய் கேந்திர திரிகோணத்திலிருந்து ஒரு சுபகிரக சேர்க்கையோடு இருந்தால் ஒரு வளமான பலன்கள் கண்டிப்பாக உண்டாகும். அதுவே ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் வக்ரம் பெறுவது அவங்களுக்கு பார்த்தீங்கன்றால் உடல் உபாதைகள், உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் ஹார்மோன் ரீதியான உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள், உங்களுக்கு மாதவிடாய் கோளாறு போன்றவை காரணங்களால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்க முடியாத நிலை, குழந்தை பாக்கியம் உண்டாவதில் ஒரு சில இடையூறுகள் எல்லாம் ஏற்படுகிறது. ஆண் ஜாதகம் என்றாலும் சரி, பெண் ஜாதகம் என்றாலும் சரி, 5ஆம் வீட்டில் ஆண் கிரகங்களுடைய ஆதிக்கம் பலமாக இருந்தால், ஆண் கிரகங்களுடைய ஆதிக்கம் பலமாக இருப்பது என்னவென்றால் சூரியன், செவ்வாய், குரு போன்ற கிரகங்களுடைய ஆதிக்கம் 5ஆம் வீட்டில் நல்ல பலமாக இருந்தால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்றால் ஆண் குழந்தை யோகம் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதுபோல ஒரு ஆண் பெண் இருவர், கணவன் மனைவி இருவர் ஜாதகத்திலும் 5ஆம் வீட்டில் பெண் கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய சுக்கிரன், சந்திரன் ஆகிய கிரகங்கள் வலுவாக இருந்தால் பெண் குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்து குறிப்பாக 5ஆம் வீட்டில் சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்கள் இருப்பது சிறிதளவு பாதிப்பை உண்டாக்கும். 5இல் சனி, ராகு, கேது இருந்துவிட்டாலே பாதிப்பு என கூறிவிடக்கூடாது. 5இல் சனி, ராகு, கேது அமைவது மட்டுமில்லாமல் 5ஆம் அதிபதி வக்ரம் பெறுவது, புத்திரகாரகன் குரு வக்ரம் பெறுவது, ஆண்கள் ஜாதகம் என்றால் சுக்கிரன் வக்ரம் பெறுவது, பெண்கள் ஜாதகம் என்றால் செவ்வாய் வக்ரம் பெறுவது போன்ற நிலைகள் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதில் ஒரு சில இடையூறுகளை ஏற்படுத்தும். குறிப்பாக ஒருத்தருடைய ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி நல்ல பலமாக இருந்து குரு பகவான் நல்லா இருந்தால் அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். ஒரு திருமணமான தம்பதிகளுக்கு திருமணமான உடனே நடக்கக்கூடிய தசாபுத்திகள், கேது சம்பந்தப்பட்ட தசாபுத்திகளாக இருந்தால் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதில் ஒரு சில இடையூறுகள் உண்டாகிறது.
அதுபோல ராகு சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் நடைபெற்றால், ராகு நட்சத்திரத்தில் அமையப்பெற்ற கிரகங்களுடைய தசாபுத்தி நடைபெற்றால் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதில் இடையூறுகள் உண்டாகிறது. அதுபோல 5ஆம் அதிபதியும் குரு பகவானும் ராகு அல்லது கேதுவுக்கு மிக அருகில் அமையப்பட்டிருப்பது, அதாவது 5ஆம் அதிபதியும் குரு பகவானுக்கு பக்கத்தில் முன்னாடி ராகு அல்லது கேது இருக்கிறது கூட குழந்தை பாக்கியத்தில் ஒரு சில இடையூறுகளை ஏற்படுத்துகிறது. நம்ம ஏன் கெடுதியாக நினைக்கிறது, நல்லதே நினைப்போம். 5ஆம் அதிபதி ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்காரா, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் நல்லா இருக்காரா என்ற அமைப்புகள் இருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வாரிசு யோகம் உண்டாகும். ஒரு ஜாதகத்தில் எப்படிப்பட்ட ஒரு தோஷம் இருந்தாலும் அந்த ஜாதகர் தனது குலதெய்வத்தை வழிபாடு செய்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அதாவது குரு பகவான் வக்ரம் பெற்றுட்டார் என்ற ஒரே காரணத்தினால அவங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னா சொல்லிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனுடைய நிலை, சூரியனோட நிலை, அடுத்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதியோட நிலை, அதே மாதிரி 3ஆம் அதிபதி நிலையை கொண்டு நம்ம முடிவு செய்ய வேண்டும். ஒரு ஆணின் ஜாதகத்தில் குரு வக்ரம் பெற்றிருக்காரு, ஆனால் 3ஆம் அதிபதி பலமாக இருக்காரு, 5ஆம் அதிபதி பலமாக இருக்காரு, சூரியன் பலமாக இருக்காருன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதுபோல் பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றிருந்தால் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதில் இடையூறுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு என்ற காரணத்தினால குறிப்பாக திருமணமான தம்பதிகள் காலதாமதம் செய்யாமல் குழந்தையை பெற்றெடுத்துக் கொள்வது மிக மிக நல்லது. நன்றி, வணக்கம்.